கைஸ் நாங்கள் வந்து இப்போ விழாத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூர் போயினுக்கிறோம். என்ன பிரியாணி கேட்டா தம்பி? கேஆர் பிரியாணி போயினுக்கிறோம். ஆம்பூர் ஃபேமஸில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன்னு சொல்லிட்டு இந்த தற்கொலைஸ்லாம் வந்து எங்களை கூப்பிட்டுக்கிறானுங்க. ஒரு சாப்பிட்டு எப்படி ரெடி கொடுக்குறோம். மறக்காம நம்ம சேனலில் பாருங்கள், எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ டிரைவர் இவர் தான், கார் ஓடுறவர் தான்ப்பா, டிரைவர் இல்லை. தண்ணி வேற அளவுக்கு பாருங்க கைஸ். ஆத்துல இருந்து குளிக்கிறவங்க குளிக்கலாம் வந்து மாதனூர் பிரிட்ஜில் தான். தண்ணியில் போலாமாடா ஒரு ரவுண்டு? நான் சாங் பண்ணி பாத்தீங்களா உள்ள? ஃபீல் தி சாங். இன்னும் ஆம்பூருக்கு 18 கிலோமீட்டர் இருக்குது. நாள் பாருங்க காய்ஸ். நாங்கள் பெட்ரோல் போட வந்துக்கிறோம். எவ்வளோக்கு பெட்ரோல் போடுறோம்? 260யா? எல்லாரும் எவ்வளோ சம்பாதிக்கிறானுங்க? 260 தான் பெட்ரோல் போடுறானுங்களா? 260 சம்பளம் 30,000 ரூபா வாங்கினேன் அந்த மாதம். நீ எவ்வளோ வாங்கணும் சம்பளம்? 27. நீ எவ்வளோ வாங்கணுப்பா? சம்பளம் ஒன்றும் வரலையா? இல்லை, இன்சென்ட் நிறையா வருது கைஸ். கைஸ் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விழாத்துலேருந்து மாதனூர் வந்துட்டோம். ஸோ மாதனூர் பிரிட்ஜுக்கிட்ட வர போகிறோம். இப்போ நேராக வந்து ஆம்பூர் தான் போக போகிறோம் பிரியாணி சாப்பிட. எல்லோரும் அப்படியே பார்த்துட்டே இருங்க மறக்காமல். கைஸ் நாங்கள் பையனை வந்து ஆம்பூர் வந்துட்டோம். புது ரோடு பழைய ரோடு ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிடுறாங்க. 8 வேலை சாலையா, மேலே 4 சாலை, கீழே 4 சாலையா, ராங் ரோடுன்றான், புல் ரோடுன்றான், எந்த ரோடுன்னு தெரியல கைஸ். வந்துட்டு கரையான போயிட்டு ஃபோன் பண்ண மெசேஜ் பண்ணுறோம். கைஸ் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு ஆம்பூருக்கு பார்க் பண்ணிட்டு இருக்கிறோம். சிரிக்கிறாங்க கைஸ். நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம். இவனுங்க போகிற வேகத்தை பார்த்தா கறிக்காலையில் கறி எல்லாம் காலி பண்ணுவாங்க மாதிரி இருக்குது கைஸ். எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க மாதிரி. காசு நான் கொடுக்க மாட்டேன்பா, எனக்கு தெரியாது. நீ கொடுக்க மாட்டேன். என்னதுப்பா? சரி சரி. பையனெல்லாம் வந்து கறி கொண்டுக்கிறோம், சாப்பிட்டு சொல்கிறோம் எப்படி இருக்குது. பிரியாணி ஒன்றும் வரல, அதனால நான் பீசஸ் சிக்கன் இது பீஃப் சில்லிங்க செம்மையாகுது. எடுக்கலாம் பாரு, வானாண்டு எடுக்கலானுங்க பாரு. அவ்வளோ ஒரு இது பண்ண வந்து 62 கட்டும். சைடு வாப்பா செடி. நாப்பா வரதுக்கு வாப்பா. இங்க வரமாட்டார், நான் வச்சிருந்தேன். நம்மளும் வந்துச்சு பிரியாணி. கறியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. மாட்டுக்கறி தான் சும்மா. இங்கே பாருங்களா, பீஃப் சும்மா ஸ்பைஸியாக இருக்குது. செம்மையாக இருக்குது. சாப்பாடுலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோ பிளேட்டு? 50 ரூபா கைஸ், ஒருத்தான ப்ரைஸ். அதுவும் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது.
ஓய் ப்ரோ பாய் எப்படி இருந்துச்சு மச்சா எப்படி இருந்துச்சா பிரியாணியா தம்பி எப்படி இருந்துச்சு இவர் லோக்கல் கை பாரு 2 ஆம்பூர் நான் குடியாத்தம் ஃபைனலாக வந்து பார்த்தா நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டு இப்போ குடியாத்தம் போக போகிறோம் இவன் வந்து குடியாத்தம் போகிறோம் அந்த பண்ணு சாப்பிடலான்னு பார்த்தோம் ஏதோ தப்பாக பேடாக சொல்கிற மாதிரி இருக்குது அதான் நாளைக்கு பார்க்கலான்னு வந்துட்டோம் வயிறு ஃபுல்லாகிடுச்சு டபுள் பிரியாணி 100 ரூபா வயிறு ஃபுல்லாகிடுச்சு உங்களுக்கு பீப் பிடிச்சிச்சுன்னா பாருங்கள் பீப் பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க பீப் சாப்பிட்றவங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க சத்தியமாக 100 ருபீஸுக்கு ஒர்த்தபிள் ப்ரைஸு 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதுவும் செம்மையாக இருக்குது 100 ரூபாய்க்கு வேற லெவலுக்கு டேஸ்ட்டு மட்டும் பீஸ் எல்லாம் வந்து கேஆர் பிரியாணி ஆம்பூரில் செம்மையாக இருக்குது ரோடு பக்கத்துலேயே தான் வாக்காபிள் தான் 5 மினிட்ஸ்க்குள்ள 2 மினிட்ஸ் தான் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு கபாப் எல்லாம் வேற லெவல் சொல்லவே வேணாம் நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தம்பி எல்லாம் சாப்பிட்டோம் செம்ம ரினியூ உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் போய் ட்ரை பண்ணுங்க செம்மையாக இருக்கும் இப்போ வந்து பிரியாணி சாப்பிட்டோம் இப்போ வந்து பயணம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தம் பயணிக்கிறோம் முதல் பிரியாணி சாப்பிடும்போது வேற லெவலில் இருந்துச்சு 2ஆம் கொஞ்சம் ஆரி தான் இருந்துச்சு ஆனாலும் செம்மையாக இருந்துச்சு பீஸ் மட்டும் வேற லெவலுங்க பட்ஜெட்லி 100 ரூபாய்க்கு ஒருத்தன் ஃபுல்லாக சாப்பிட்றான் நல்லா கறினா ஒர்த்து தான் முதல்வன் சாங் இருந்தால் பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு காய்ஸ் எல்லாருமே சாப்பிட்டதால நல்லா தூங்குறாங்க காய்ஸ் ஆனால் நானும் என் நண்பன் டிரைவர் மட்டும் தான் ஓனர் ப்ளஸ் தூங்காமல் வந்துருக்குறோம் மற்ற பேர் எல்லாம் சாப்பிட்டு பயங்கட்ட தூங்குறானுங்க பார்த்துக்கோங்க எவ்வளோ ஜாலியாக இருக்குதுன்ட்டு இதோட பட்ஜெட் என்ன இருந்து லாஸ்ட்டு சொல்கிறேன் மறக்காமல் பார்த்துருங்க காய்ஸ் தமிழ்நாட்டில் வெயில் கொதிக்குது காய்ஸ் ஒன்றும் தாங்க முடியல அம்மா வெயில் காரில் உட்கார முடியல பைக்கு ஓட்ட முடியல இப்போ வந்துட்டு ஸ்ப்ரைட் வாங்கி வந்துக்கிறோம் பிடிக்கிறதுக்கு ஒரு ராணா ஊற்றி வச்சுக்கிறான் பாருங்க கைஸ் இந்த மாதிரி ஆளெல்லாம் பார்த்துக்கிறீங்க நீங்கண்ணா அதாங்க தற்கொலை பாய்ஸு நாங்கள் வந்து இப்போ எல்லாம் பிரியாணிலாம் சாப்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ஜூஸ் குடிச்சிட்டோம் அங்கே தண்ணியில் குளிச்சிட்டோம் இப்போ வந்துட்டு எங்கே போகிறோம்னா தர்பூஸ் சாப்பிட்லான்னு ஒரு பிளானில் இருக்கிறோம் அடிக்கிற வெயில் வேலூர் ஒன்றும் சொல்ல முடியல பயங்கரமாக இருக்குது கிளாஸாக பிடிச்சா ஒரு நினப்பு தான் வருது அந்த என்ன நினப்பு கமெண்ட் பண்ணி பார்க்கலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவல் செடி இயற்கை செயற்கை இதெல்லாம் செம்மையாக இருக்கும் இதுதான் எங்கள் ஊர் குடியாத்தம் நாங்கள் தான் அதுக்கு அட்ரஸ் வச்சாய்ப்பா இப்போ வந்து நம்ம குடியாத்தம் ஆம்பூர் போயிருந்தீங்களா ஏகே பிரியாணிஸ் இவன் பார்க்கறதான் ஒல்லி கேஸ் ஆனால் மொத்தத்தையும் தருவான் சார பாம்பு வயிறு இவன் பார்க்கறதான் குடிக்குவான் என்ன தான் வச்சு தருவான் உள்ள பாருங்க வாட்டர் குடிதான் நாங்கள்லாம் கிளாஸில் குடிக்கிறோம் ட்ரிப் முடிஞ்சிச்சு பிரியாணி நல்லா சாப்பிட்டோம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பீப் லைக் பண்ணால் மட்டும் பாருங்கள் இல்லைனா பீப் சாப்பிட்ற பசங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க சத்தியமாக 50 ரூபாய்க்கு ஒரு பிளேட் சூப்பராக இருக்குது 100 ரூபா சாப்பிட்டா செம்மையாக தரமாக திருப்தியாக சாப்பிட்டு வரலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ காய்ஸ் சேஸ் லேட்டாக கொடுக்குறாரு ஒரு கையை